Hi friends, so இந்த வீடியோவில் நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். நார்ம்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நார்ம்னா என்ன, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஃபினிஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ லெட் வி பி an இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வி வந்து வெக்டார் ஸ்பேஸ் எடுக்காமல் வெக்டார் ஸ்பேஸ் மேலே ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஆக்ட் ஆகி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாகவே எடுக்கிறேன். ஓகே, இன்னர் ப்ராடக்ட் ஆக்ட் ஆகி அது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக மாறிடுது. ஸோ அந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாகவே வி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ விபியை இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக எடுத்துக்கிறேன். டிஃபைன் for every small v in capital V. Small v is a vector in this vector inner product space. Okay, capital V. So எப்படி define பண்றேன், norm of small v is equal to square root of inner product of v comma v. ஓகேங்களா? டாட். ஸோ நார்ம் ஆஃப் வி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மால் வி இஸ் கால்டு த, இதுதான் வந்து இந்த ரெண்டு வெர்டிக்கல் பார் மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரெண்டு கோடுமே போட்டுரும். இதுதான் நார்ம் டினோட் பண்ணுற சிம்பிள். ஓகேங்களா? திஸ் வி இஸ் கால்டு த நார்ம் ஆஃப் ஸ்மால் வி. ஸோ இதுதான் வந்து நார்ம். ஓகேங்களா? அண்ட் இப்போது ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் நம்மளால் நார்ம் டிஃபைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அண்ட் வி கால் தட் வி இஸ் கால்ட் அ நார்ம்டு ஸ்பேஸ். கால்ட் அ நார்ம்டு ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நார்ம்டு ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ நார்ம்னா டெஃபினேஷன் என்னது, எடுக்கும்போதே நான் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எடுக்கிறேன். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான் என்னது, ஒரு வெக்டார் ஸ்பேஸ் விச் அட்மிட்ஸ் இன்னர் ப்ராடக்ட். இட்ஸ் கால்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஓகே, டிஃபைன் ஃபார் எவ்ரி v in V, the norm of V is equal to square root of V comma V. So which means inner product of V comma V. So this V is called the norm of V. இதுக்கு தான். ஸோ நார்ம் இன்னொரு மாதிரி சொல்லலாம். நார்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா length of the vector. ஓகேங்களா? இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் நார்ம்னு சொல்லலாம். வேறு புக்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா லென்த்னு சொல்லுவாங்க. ஸோ நார்ம்னா பேசிக்கலாக லென்த் இன் வி. ஓகேங்களா? அண்ட் வி இஸ் கால்டு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். ஸோ ஒரு வி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் நம்மளால் நார்ம் டிஃபைன் பண்ணி கரெக்டாக முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் நம்ம நார்ம்டு ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ நார்ம் டெஃபினேஷன். ஸோ ஓகே, ஸோ இப்போது 1-2 ரிமார்க் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரிமார்க் 1, ரிமார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரிமார்க் என்னென்னா, இப்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான் நமக்கு டெஃபினேஷன் தெரியும். டெஃபினேஷன் படி இது வந்து ஓவர் த ஃபீல்ட் ஆஃப் ஆராக இருக்கலாம், இல்லை சியாக இருக்கலாம். இப்போது இந்த வி கமா வின்னு இருக்குது இன்னர் ப்ராடக்ட் டு விலேருந்து விகே. ஸோ இப்போ சப்போஸ் இந்த விலேருந்து வி இந்த வேல்யூ வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் எப்படி நீங்கள் ரூட் எடுப்பீங்க? வெல் டிஃபைன்டாக இருக்குமா? ஃபஸ்ட்டு இந்த நார்ம் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்குமா? அதுக்கு தான் இதை கேட்குறேன். நார்ம் வந்து வெல் டிஃபைன்டாக நம்ம சொல்லணும். இப்போது வெல் டிஃபைன்டாக இருக்குமா? இதுவே இந்த வி காமா வி வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட் எடுக்க தெரியுமா உங்களுக்கு? எடுக்கலாம். ஓகே, ஸோ சொல்லுங்கள். இது வந்து வெல் டிஃபைன்டாக தான் இருக்கும். ஏன்னா பை ஆக்சியம் 3 ஆஃப் டெஃபினிஷன் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியலன்னா உங்களோட செகண்ட் வீடியோ போய் பாருங்கள். டெஃபினேஷன் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் இது வந்து ஆல்வேஸ் இந்த வி கமா வி வந்து ஆல்வேஸ் ரியல் நம்பர்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ஆல்வேஸ் ரியல் நம்பர் அதில் எப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ போய் பாருங்கள். சரிங்களா? செகண்ட் வீடியோ ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்
பேர் வந்து டெஃபினிஷன் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு வீடியோ நேம் இருக்கும். நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். சரிங்களா? அதில் போய் பாருங்கள். இது வந்து ஆல்வேஸ் ரியல் நம்பராக தான் இருக்கும் எப்படின்னு அதில் போட்டிருக்கேன். ஆல்வேஸ் ரியல் நம்பராக தான் ஈஸியாக ரூட் எடுத்துடலாம். கரெக்டா? ஸோ பை axiom 3 of the inner product space of inner product space. இது inner product space denote பண்ணுறேன். of inner product space we know that நமக்கு தெரியும் என்னன்னா இந்த v, v வந்து greater than or equal to 0. இது வந்து ஆல்வேஸ் நான் நெகட்டிவ் நம்பர். ஓகேங்களா? நெகட்டிவ் கிடையாது. ஸோ நான் நெகட்டிவ்னா இன்க்ளூடிங் ஜீரோலேருந்து நான் நெகட்டிவ் நம்பர். அண்ட் தேர்ஃபோர் ஸோ இது என்ன தெரியுது நமக்கு வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஏன்னா வியில் தான் டிஃபைன் பண்ணுறேன். விஏ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான். ஸோ கண்டிப்பாக இன்னர் ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகிடும். ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுமா அதுக்கு தான் பார்த்தோம். ஸோ ரூட்டும் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா வி, வி வந்து ஆல்வேஸ் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர். ஸோ ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக லென்த் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் வெக்டார்ஸ்க்கு. ஓகேங்களா? and therefore norm of v is well defined. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லென்த் கான்செப்ட். நான் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு வீடியோவில் வாட் இஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு ஆரம்பித்தேன். லென்த்துக்காக, டிஸ்டன்ஸ்க்காக, அப்புறம் வந்து ஆங்கிள்ஸ்க்காக தான் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக ஜாமெட்ரிக்கல் திங்ஸ்க்காக. அப்படி உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸோ வாட் இஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் படிக்கிறேன்னு போட்டிருப்பேன். ஸோ வாட் அந்த லென்த்து தான் இந்த லென்த்து. இங்கே பாருங்கள், அப்ட்ராக்டாக ஏதோ ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஜென்ரலாக விபிஏ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எனி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக இருக்கலாம். அதெல்லாம் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பாலினாமியல்ஸ் வச்சு இருக்கலாம், அப்புறம் வந்து மேட்ரிசஸ் வச்சு இருக்கலாம், டப்பிள்ஸ் வச்சு இருக்கலாம். எந்த மாதிரி இருந்தாலும் லென்த்து கொடுக்க முடியும். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சுதுங்களா? வெல் டிஃபைன் ஆன. ஓகே. ஸோ செகண்ட் இது என்னென்னா, செகண்ட் அந்த கான்செப்ட் எழுத போகிறேன். என்னென்னா நார்ம் ஆஃப் இந்த வி வந்து கோஇன்சைட்ஸ் வித் யூஷுவல் Euclidean length. So usual Euclidean length in R2 or R3 or R2. ஓகேங்களா? ஸோ அந்த இதோட கரெக்டாக இது வந்து நாம் வந்து கோஇன்சைட் ஆகிடும். அது எப்படி நான் ஷார்ட்லி சொல்கிறேன். சரிங்களா? சீக்கிரமாக பார்ப்போம். அது எப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நாம் டெஃபினேஷன் புரிஞ்சது எல்லாருக்கும். நாம்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நார்ம் ஆஃப் v is equal to square root of inner product of v, v. ஓகே, இது எக்ஸிஸ்ட் ஆகுமா யாரும் கேட்டால் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்படின்னா இது எப்பயுமே ஆல்வேஸ் ரியல் நம்பர். ஸோ கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். வெல் டிஃபைனாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நாம் டெஃபினேஷன் முடிச்சிட்டோம். 2 ரிமார்க்கு பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? இப்போது எக்ஸாம்பிள் பார்ப்போமா? எக்ஸாம்பிள்ஸ் 2-3 எக்ஸாம்பிளே பார்ப்போம். ஓகே, இப்போது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஈஸியாக எடுப்போம். ரொம்ப ஈஸியாக v is equal to R2ன்னு எடுக்கிறேன். என்னோடய வெக்டார் ஸ்பேஸ் வந்து R2 ஓவர் ரியல் நம்பர்ஸ் எடுக்கிறேன் R. சரிங்களா? ஃபீல்டும் வந்து அதே ஃபீல்டு தான். நம்ம வந்து என் டபுளில் இது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இன்னர் ப்ராடக்ட்டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஒய்ங்களா? கரெக்டாக நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸாம்பிள்ஸ்க்கு லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இன்னர் ப்ராடக்ட் இப்படி டிஃபைன் பண்ணுவோம். எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஒய். ஸோ எக்ஸ்னா இதில் உள்ள எலமெண்ட்டு ஃபார் ஆல் எக்ஸ், y பிலாங்கிங் டு R2. ஸோ எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா x1, x2 ஒரு 2 டப்புளாக இருக்கும். y வந்து y1, y2 2 டப்புளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸ், எக்ஸ் நமக்கு நாம் தானே வேணும். ஸோ நார்ம் ஆஃப் எக்ஸு, நார்ம் ஆஃப் எக்ஸ்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப், மேலே டெஃபினேஷன் படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ், எக்ஸு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு, எக்ஸு. எக்ஸு, எக்ஸ்னால் இந்த எக்ஸே திரும்ப போடணும். அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக x1, x2, x1, x2. ஸோ 2 டப்பிள் போட்டோமா? இப்போ வந்து இந்த இன்னர் ப்ராடக்ட் இருக்குது. இன்னர் ப்ராடக்ட்டை அப்ளை பண்ணணும். நான் உங்கள்கிட்ட அப்ளை இன்னர் ப்ராடக்ட். இன்னர் ப்ராடக்ட் என்னது? ஃபஸ்ட்டு இருக்க டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு ஒய்யோட இது இந்த டம்மோட மல்டிப்ளை பண்ணணும். ஒய்யோட ஒய்ங்கிறது x1, x2 தான். ஸோ பண்ணால் என்ன வரும்? ரூட் ஆஃப் இதை டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா
x1 x2 இதை வந்து x1 x2 இதை அப்படியே வச்சுக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இது ஒரு ரோ 2 காலம், இது 2 ரோ 1 காலம். ஸோ வர ஆன்சர் 1/1. ஸோ x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நார்ம் ஆஃப் எக்ஸு. புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்டாக என்ன ஏது எப்படி எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் முடிஞ்சதுங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ இந்த பேஜ் பார்ப்போங்க. பேஜ் இருக்கா? ஓகே, இங்கே பேஜ் இருக்குது. நீங்கள் மேலே உள்ளதை கண்டுக்காதீங்க, கீழே மட்டும் பாருங்கள். எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஸோ என்னென்னா அதே ஜென்ரலைஸ் பண்ணிடலாம். இங்கே என்ன போட்டிருக்கேன், v = r2 ஓவர் r எடுத்துலாம் ஜென்ரலைஸ் பண்ணிடலாம். ஓவர் ஆர்லேயே ஜென்ரலைஸ் பண்ணுறேன், அப்புறம் சியில் ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம். v = r⁴n ஓவர் r இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டு எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம், இன்னர் ப்ராடக்டை x, yன்னு இருந்துச்சுன்னா x டிரான்ஸ்போஸ் yன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் n டப்பிள்ஸாக இருக்கும். ஃபார் ஆல் x, y பிலாங்கிங் டு v இல்லைனா r⁴n. ஓகேங்களா? இப்போ x வந்து ஒரு n டப்பிள் x1 x2 and so on xn. y வந்து y1 y2 and so on yn. இப்போது இங்கே நம்ம x டிரான்ஸ்போஸ் y கண்டுபிடிச்சிக்கலாம், ஏன்னா அதுக்குள்ளே ரூட்டில் போட்டு குழப்பமாக இருக்கும். இல்லை அதிலே போடும். ஓகே, இப்போ நார்ம் ஆஃப் எக்ஸ் வேணும்னா எப்படி டிஃபைன் பண்ணுவோம், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸு. கரெக்டுங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னால் இதான் எக்ஸு, x1 x2 x3 and so on xn கமா x1 x2 and so on xn எழுதிட்டேன். ஸோ இப்போ இன்னர் ப்ராடக்டை அப்ளை பண்ணுறேன், x டிரான்ஸ்போஸ் y. ஸோ இதை டிரான்ஸ்போஸ் தான் இப்படி திரும்பிடும், இது y. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணால் x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயராக மாறிடும். சரிங்களா? இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். பண்ணிங்கன்னா என்ன வரும்னா x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் x3 and so on xn ஸ்கொயர். ஸோ இதுதான் நார்ம் ஆஃப் எக்ஸ். ஸோ நார்ம் ஆஃப் எக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் Rnல. புரிஞ்சுதுங்களா? இதுவே வந்து R2ல் x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர், Rnனா n டேர்ம் ஸ்கொயர் ஓவர் Rல. ஓகேங்களா? ஸோ 2 எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? இப்போ வந்து தேர்ட் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன எடுக்கிறேன், ஜென்ரலைஸ் கேஸ் v = fn. ஸோ எனி ஃபீல்டு எடுக்கிறேன், n டப்பிள் ஓவர் த சேம் ஃபீல்டு எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸஸ் சேம் தான், ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான் எடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான் என்னது, x, yன்னு இருந்துச்சுன்னா x டிரான்ஸ்போஸ் yன்னு ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இப்படி இருக்குமா ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட்னா. இப்போ வந்து இதில் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ n டப்பிள் அது. ஸோ ஒரு எலமெண்ட் எடுத்து இப்போ z எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது f வந்து c-ஆகவும் இருக்கலாம் r-ஆகவும் இருக்கலாம். அதனால் இன்ட்ரெஸ்ட் z1 z2 and so on zn எடுக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் அப்ளை பண்ணி நார்ம் ஆஃப் z கண்டுபிடிக்க போகிறோம். நார்ம் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் z கமா z. கரெக்டுங்களா? ஸோ என்ன ஆகும், ரூட் ஆஃப் இந்த எலமெண்ட் எடுக்கணும், z1 z2 and so on zn கமா z1 z2 and so on zn. கரெக்டுங்களா? இப்போது இன்னர் ப்ராடக்டை இதுக்குள்ளே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் அப்ளை பண்ணால் இது அப்படியே டிரான்ஸ்போஸ் ஆகும். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக கூட இருக்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு எலமெண்ட் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குமே வந்து நீங்கள் வந்து கான்ஜுகேட் எடுத்து தான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதாவது இப்போ a + ibன்னு இருந்துச்சுன்னா a - ibன்னு அதை மாற்றிக்கணும் அந்த நம்பரை, அப்புறம் டிரான்ஸ்போஸ் நார்மல் டிரான்ஸ்போஸ் தான். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணால் இது வந்து எப்படி ஆகும்னா, இப்போ இது வேண்டாம், இன்னர் ப்ராடக்ட் தான் அப்ளை பண்ணிட்டோம்ல, ஸோ அது வேண்டாம். இப்போ இது வந்து z1 பார் z2 பார் and so on zn பார் ஆகிடும் இன்ட்டு z1 z2 and so on zn ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்படி இருக்குமா? இப்போது இது மல்டிப்ளை பண்ணும். இது வந்து a - ib, இது வந்து a + ib. இது ஒரு ரோ n காலம்ஸ், n ரோ 1 காலம். மல்டிப்ளை பண்ணால் வர்ற ஆன்சர் 1/1 தான் வரும். இது வந்து கான்ஜுகேட் a - ib, இது வந்து a + ib பண்ணால் a² - b² வரும். இல்லை மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஸோ மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர் and so on மாடுலஸ் ஆஃப் zn ஸ்கொயர்.
ஸோ இதுதான் வந்து norm of Z for in general case. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஐ ஹோப் யூ ஆல் கிளியர். ஓகே, ஸோ இப்போது இன்னொன்று லாஸ்ட்டாக இந்த எக்ஸாம்பிளோட முடிச்சுக்கலாம் நார்ம் கான்செப்டை. இப்போது வெக்டார் ஸ்பேஸ் வந்து எடுக்கிறேன். எந்த மாதிரி வெக்டார் ஸ்பேஸ்னால் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக எடுக்கிறேன். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் continuous, இது continuous, okay, continuous real valued functions on ஏதோ ஒரு closed interval -1, 1 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து இன்னர் ப்ராடக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்னர் ப்ராடக்ட் இதுக்கு எஃப் ஜின்னு 2 ஃபங்க்ஷன் இருந்தால், ஸோ லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட் போட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இந்த இன்னர் ப்ராடக்ட்டே இதுக்கும் கரெக்டாக சூட் ஆகும். ஆல்ரெடி நம்ம இன்னர் ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது இதை வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். நீங்கள் செக் பண்ணியிருந்தா சூப்பர், வெல் அண்ட் குட். செக் பண்ணாட்டி இப்போவாது போய் செக் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னர் ப்ராடக்ட் கண்டிஷன்ஸ் 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான் செக் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு வந்து நார்ம் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் கமா எஃப், கரெக்டுங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் கமா எஃப்னா எஃப் ஆஃப் எக்ஸு, இங்கேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் தான். ஸோ இன்டெக்ரல் -1 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட நார்ம் ஆஃப் திஸ் எஃப். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த 4 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும், நார்ம் கான்செப்ட் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும் பார்க்குறேன். இதே மாதிரி எந்த வெக்டார் ஸ்பேஸ், எந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கும் நீங்கள் அழகாக டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.